சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய நெற்றியை தொட்ட உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். இனி எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்லமே. இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்வில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நீ பார்த்துருக்கலாம். ஆனால் மனிதர்கள்னாலே ஏமாற்றங்களும் தோல்விகளும் துரோகங்களையும் பார்த்து கடந்து வரத்தானே வேண்டும். அதை பார்க்காத மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. நீயும் எதை கண்டும் துவண்டு போகாம உற்சாகத்தோடு வாழ தயாராகு. உன் மனசில் இருக்கும் கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா நான் தயாராயிட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட அவசியமே இருக்காது என் செல்லமே. நீ ஆசையாக இதுவரைக்கும் நினச்ச சில விஷயங்கள் உனக்கு கைகூடாமல் போனதாலும், நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்ததாலும், இப்போது எதை செய்கிறதா இருந்தாலும் நீ பயப்படுற. உன் மனசு, வாக்கு, செயல்னு எல்லாத்துலேயுமே ஒரு தடுமாற்றம் வர்றதை நான் பார்க்குறேன். கர்ம வினைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன இதுக்கு மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் எல்லாவற்றையும் நல்லபடியாக சரி செஞ்சு உன் ஆசைகளை நிறைவேற்றணும்னு முடிவெடுத்து என் நெற்றியையும் தொட சொன்னேன். இப்போது எல்லா தீமைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் என் செல்லமே. உன்னுடைய இறை பக்தியும் உன்னுடைய நேர்மையும் நிச்சயமாக உன்னை சரியான பாதையில் வழி நடத்தும். நீ ஒருபோதும் எதுக்காகவுமே கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி தருவதற்காக இங்கே சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக கைகூடி வரும் என் செல்லமே. நான் சொல்லதை மட்டும் கரெக்டாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களையும் உன் குடும்பத்தில் இருக்கும் சில ரகசியங்களையும் சிலருடைய பலத்தையும் பலவீனத்தையும் ஒருபோதும் வெளியே பக்கத்து வீட்டுக்காரவங்க அடுத்தவங்க அலுவலகத்தில் உள்ளவங்க கிட்டேன்னு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. புதுசாக ஏதாவது வீட்டில் ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா வாங்கினதுக்கப்புறம் வேணால் கூட்டிகிட்டு வந்து காமி சொல்லு. ஆனால் புது பொருட்கள் வாங்குவதற்கு முன்பாக அதை நீ யாருக்கிட்ட சொன்னாலும் அதை வாங்குவதற்கு தடையும் சிக்கலும் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் வீட்டில் உள்ளவங்களுடைய வருமானம் எவ்வளோ, சம்பாத்தியம் எவ்வளோங்கிறதையும் நீ யாரிடமும் சொல்லி கொள்ளாதே. கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் சரி, அந்யோன்யமாக ஆசையாக அன்லா பாசமாக இருந்தாலும் சரி, அதை ஒருபோதும் வெளியில் யாரிடமும் சொல்லிவிடாதே. உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை அவசரப்பட்டு சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டதாலேயே அது பல சமயங்களில் உனக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கு. அதை புரிஞ்சுக்காம இன்னும் நீ யதார்த்தமாக அப்பாவியாக வெகுளித்தனமாக இருக்கிறதால தான் இப்படி இருக்க வேணான்னு உன்னை எச்சரிப்பதற்காகவும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் சொல்கிறதுக்காகவும் இந்த சாயப்பா என் நெற்றியை தொட சொன்னேன். உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய தாயாகவும் தூக்கி நிறுத்தக்கூடிய தந்தையாகவும் இந்த சாய்நாதா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வாழ்க்கையில் வீழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. என்ன ஆனாலும் எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கையோடு இரு. உன்னை ஆசீர்வதிக்க உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். உன் தலைவிதியை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தம் அடைய வேண்டாம். என்னை தஞ்சமடைந்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு அவங்க தலையெழுத்தையே மாற்றி நல்லது செஞ்ச நான் என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்காக மூடிய கதவை திறக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமா நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்காமல் போன விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்துமே உன் வாழ்வில் அழகாக நடக்க போகுது. ஓம் சாய்ராம்னு உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசில் நினைக்கும் போதெல்லாம் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சங்கடமில்லாத சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும். இப்போது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தளர்ந்துவிட வேண்டாம் என் செல்லமே.
இப்போ உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தேவையானது பணம்தான், பொருளாதார வசதி தான் எனக்கு நல்லா தெரியும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீயும் ஓடிக்கிட்டே இருக்க. என்னதான் ஓடுனாலும் உழைச்சாலும் உனக்கு தேவையானது மன நிறைவாக மகிழ்ச்சி அடைகிற விதத்தில் உன் கைகளில் வந்து சேர மாட்டேங்குது. எப்போவுமே உழைக்கிறதுக்குன்னு ஒரு எல்லைக்கோட்டை வைத்து கொள்ளாதே. இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் உழைக்கணும், இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்து பொழுது போக்கணும்னு ஒருபோதும் ஆசைப்படாதே. உன் கால்களில் எந்த அளவுக்கு உறுதி இருக்கோ, உன் மனசில் எந்த அளவுக்கு தைரியமும் வைராக்கியமும் உறுதியும் இருக்கோ, அந்த அளவுக்கு நீ உழைச்சிக்கிட்டே இருந்தீனா, உன் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வேலை செஞ்சீனா, கண்டிப்பாக உனக்கான எல்லா செல்வங்களையும் இந்த சாயப்பா நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களும் நாளைக்கு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றதான் போகுது. நீ இடைவிடாத உழைப்பும் ஓயாத முயற்சியும் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். நீயும் ஓய்வில்லாமல் ஓட கற்றுக்கோ. எப்போது மனிதர்கள் வாழ்க்கையில் களைப்பு வரதான் செய்யும். ஆனால் நீ அதுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு வேலை செய்யணுமே தவிர களைப்பாக இருக்குன்னு சோர்ந்து போய் மூளையில் முடங்கிடக்கூடாது. எந்த விதத்திலும் நீ களைப்பாகாமல், எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போகாமல் உன்னை வழி நடத்த உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எப்போதும் அன்போடும் நேர்மையோடும் உண்மையோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. கிடைப்பதையெல்லாம் வச்சு திருப்தி பட்டுக்கோ. கிடைக்காத நேரத்தில் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வேலை செய். எப்போதும் உனக்கு எந்த அளவுக்கு மன நிறைவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உன்னை எந்த விதத்திலும் ஒதுக்கி வைக்கவோ நிராகரிக்கவோ கைவிடவோ மாட்டேன்னு செல்லமே. நீ என்கிட்ட ஆசையாக கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா சற்றும் யோசிக்காமல் ஒதுங்கிவிடு. ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க, நிராகரிக்கிறீங்கன்னு நீ போய் காரணம் கேட்டாலும் உன்னை காயப்படுத்துறதுக்காகவே அவங்க 1000 காரணங்கள் சொல்லலாம். அதனால் யார்கிட்டையும் போய் உனக்கு நியாயம் கேட்காம, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி செய்கிறீங்கன்னு கேட்காம, யார் என்ன செஞ்சாலும் அதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ள பழகு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ துயரங்களை கடந்துதானே வந்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக உன்னை ஜொலி ஜொலிப்பாக சந்தோஷமாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன்னை பெற்றவங்களையும் நீ தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, நீ பெற்ற குழந்தைகளையும் நீ தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உனக்காக யோசிக்கவும், உன்னை பார்த்துக்கவும், உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் அனுசரணையோடும் நடந்து கொள்ளவும் யாருமே இல்லையே. உனக்காகவும் நீயே ஓட வேண்டியதாக இருக்கே, எல்லாத்தையும் உனக்கு நீயே செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கேன்னு ஒருபோதும் கவலைப்படாதே. உன் அன்பு மிகுதியால் இந்த சாயப்பா நானே உன்வசப்பட்டவனாக இருக்கேன். உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் துணையாக இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். என்றும் என்றென்றும் என் அருளாசிகள் உனக்கு இருக்கும்.